என்னோட ஃபேமிலிக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேங்க. பாப்பா முன்னெல்லாம் நான் எங்கேயாச்சும் விட்டுட்டு போறேன் அப்டின்னா, ரொம்ப அழுவா. ஆனா, இப்பல்லாம் வந்து மகிழினி வந்து கொஞ்சம் அப்கிரேட் ஆயி, "சி போயிட்டு வாம்மா" அப்டின்ற ஸ்டேஜுக்கு வந்துட்டா. அதே மாரி அத்தை, மாமா 2 பேருமே வந்து பாப்பாவ கூப்ட்டுட்டு தோட்டத்துக்கு வந்து கெளம்பிட்டாங்க. ஒரு பிஸ்னஸுக்கு கஸ்டமர் எவ்வளோ முக்கியமோ, அதே மாரி தாங்க ஒரு ஃபேமிலிலயும் வந்து நம்மளையும் தாண்டி நமக்கு சப்போர்ட்டிவா இருக்க நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்க்குமே இந்த மாரி இடத்துல வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கணும். இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா, நம்ம மெட்டீரியல ரெடி பண்ணியிருந்தத எடுத்துட்டு மட்டும் வர போறதில்லங்க. அடுத்த கலர்ஸ் எல்லாம் என்னென்ன ரெடி பண்ணணும், என்ன கலர்ஸ் குடுக்கணும் அப்படின்றத ஃபேப்ரிக் சோர்சிங்க்காகவும் இன்னைக்கு வந்து போயிருந்தோம். குடோன் ஃபுல்லா ஸ்டாக் வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஒவ்வொரு தடவையும் நம்ம எடுத்துட்டு வரத மட்டும் தான் வீடியோஸ்ல காட்டியிருப்பேன். இந்த வாட்டி பார்த்தீங்க அப்படின்னா, ஃபேப்ரிக் எப்படி நாங்க செலக்ட் பண்ணி, சோர்ஸ் பண்ணி குடுத்துட்டு வரோம் அப்படின்றத நான் வீடியோஸ்ல வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம ஒரு ஃபேப்ரிக் செலக்ட் பண்றோம் அப்படின்னா, கண்டிப்பா அதுல இருக்க சாஃப்ட்னஸ், அது கூட காட்டன் லைக்ராலாம் எவ்வளோ மிக்ஸ்ட் ஆயிருக்கு அப்படின்றலாம் பார்ப்போம்லங்க. அதே மாரி தான் ஒவ்வொரு தடவையும் நாங்களும் போய் வந்து ஃபேப்ரிக் வந்து சோர்ஸ் பண்ணிட்டு வரையில எல்லாமே பார்த்து தான் கலர்ஸ் எடுத்து குடுத்துட்டு வருவோம். இந்த வாட்டி அந்த மாரி வந்து ஒரு 10 கலர்ஸ் வந்து டார்க்கான, யூனிக்ஸான கலர்ஸ்ல வந்து குடுத்துருக்கோம். எல்லாமே நம்மகிட்ட வந்து எக்ஸ்போர்ட் குவாலிட்டில இருக்கனால தான் நம்மளுக்கு ரிப்பீட்டட் கஸ்டமர் அவ்ளோ பேர் வந்து இருக்காங்க. ஸோ இந்த வாட்டி வந்து கலர்ஸ் குடுத்துட்டு ரிட்டர்ன் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். ஆடி ஆஃபர் வந்து அடுத்தடுத்து போட போறோங்க. ஸோ வந்து நம்ம பேஜ மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. என்னென்ன ஆஃபர்ஸ்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோஸ்ல நான் ஷேர் பண்றேன்.